இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக முதலாவது எனக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் பாஸ்டருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் வார்த்தைகளாக போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். நமக்கு சிலுவை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிலுவை குறிச்சு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. சிலுவைனா என்ன நமக்கு நல்லது வருது? எசப்பா நமக்கு சிலுவையில பலியா இருந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப இருக்கிற நமக்கு காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம், சிலுவை எல்லாரும் சர்ச்ல வச்சிருக்காங்க, கிராஸா போட்டிருப்பாங்க, எல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவை எப்படி பார்த்தாங்களாம்? இழிவான சின்னமா பார்த்தாங்களாம். அது தண்டனைக்குரிய ஒரு சின்னமா, அது மரணத்துக்குரியது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த சிலுவை அவங்க பார்த்திருக்காங்கன்னா, அந்த சிலுவையில யாராச்சும் ஒருத்தர் அதுல தண்டனை கொடுக்குறாங்க, அறியப்படுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மீனிங்ல தான் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த காலத்துல அந்த சிலுவை ஒரு இழிவானதான் பார்த்திருக்காங்க. அது அந்த சிலுவைக்கு அந்த அளவுக்கு மேன்மை இல்லை, அது ஒரு இழிவான காரியமா தான் பார்த்திருக்காங்க. ஏன்னா அது அறியப்படுறவங்க எல்லாரும் என்னவா பாவம் செஞ்சிருக்காங்க, ஒரு பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த சிலுவையோட மேன்மை எப்ப மாறுச்சுன்னா, எப்போ நம்மளுடைய ஏசப்பா ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு தேவன் அந்த சிலுவையில் அறியப்பட்டாரோ, அப்ப அந்த சிலுவையோட மேன்மையை மாறிடுச்சாமா. அந்த சிலுவைக்கு ஒரு புது வல்லமை வந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சிலுவை இப்ப நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் சிலுவைனா யாராச்சும் அதை ஒரு இழிவா நினைப்பாங்களா? அது ஒரு பெரிய இது. ஏன்னா அது ஏசப்பா பலியா ஜீவனை கொடுத்திருக்காரு அப்படின்ற அந்த சிலுவைக்குரிய அந்த மேன்மையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல அது ஒரு இழிவான சின்னமா தான் இருந்திருக்கு. எப்போ அவர் ஜீவனையே கொடுத்து அந்த சிலுவையோட நம்ம கடைசி வாரம் கூட பார்த்தோம், ஏசப்பா அந்த கழுதையை பயன்படுத்தி நிமித்தம் அந்த கழுதையை கொண்டு எவ்வளவு காரியங்கள் பார்த்தோம். அற்பமா எண்ணப்பட்ட ஒரு கழுதை, தாழ்மையா எண்ணப்பட்ட ஒரு கழுதை, ஆனா அது ஏசப்பா பயன்படுத்தி நிமித்தம் அந்த கழுதைக்கு எவ்வளவு ஒரு மேன்மை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த சிலுவையோ அப்போ இழிவா பார்த்தாங்க. ஆனா எப்போ ஆண்டவர் அதை மறிச்சு அதுக்கு அந்த சிலுவையோட மேன்மை, அதுக்கு ஒரு புது வல்லமை கிடைச்சது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிலுவை தேவன் நமக்கு மறிச்சது நிமித்தம் ஒரு ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? ஆமா, ரட்சிப்பு நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள், அவர் சிலுவையில் அப்பதான் மறிச்சிருக்காரு, கூட 2 பேரு இந்த சைடு இந்த சைடு கல்லன் அடைப்பட்டிருப்பாங்க. அதுல ஒரு கல்லன் ஏசப்பா நம்பி இருப்பான். நம்ம பாவம் பண்ணிருக்கிறோம், நம்ம தகாத வேலை பண்ணிருக்கோம், அதனால நம்ம சிலுவையில் இங்க அறையப்பட்டிருக்கோம். ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், எந்த தகாத காரியங்களும் செய்யாதவர், அப்படிப்பட்டவர் சிலுவையில் அடைஞ்சிருக்காங்க என்று அந்த ஒரு கல்லன் விசுவாசி நிமித்தம் அவனுக்கு அந்த நொடியில ரட்சிப்பு சுலபமா கிடைச்சது நம்ம பார்க்கிறோம். இப்போ சிலுவை நிமித்தம் அவருக்கு ரட்சிப்பு ஈஸியா கிடைச்சது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம், சிலுவையில தேவன் அறிஞ்சது நிமித்தம் அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு என்று பார்க்கிறோம். ஏன்னா அவர் சிலுவையில மறிச்சாரு. ஓகே, நம்மளுடைய பாவம் நம்மளுடைய ரட்சிக்கிறதுக்காக தான் மறிச்சாரு. ஆனா எந்த மனுஷங்களும் செய்யாததை அவர் செஞ்சாரு. ஏன்னா நம்ம நல்லவங்களா இருந்து நம்மளுக்காக ஒருத்தர் மறிச்சா ஓகே, ஒத்துக்கலாம். இப்ப இருக்கிற நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு ஒருத்தர் யாராச்சும் பிடிச்சிருந்துச்சா நம்ம சொல்லுவோம், அவங்களுக்காக என் உயிரே கொடுக்குற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவரு நம்ம பாவியா இருந்த போது நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு ஆழமா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப சிலுவையில அவர் மறிச்சது அந்த சிலுவையோட மேன்மை மாறினதை நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பு சுலபமா நம்ம கிடைச்சதை பார்க்கிறோம். அதனால அவர் நம்ம வச்சுக்க ஆழமான அன்பை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த அன்புக்கு நம்ம தகுதியே இல்லாதது. அவர் நமக்காக மறிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம தகுதியற்றதா இருக்கிறோம். ஆனா அவர் நம்மளுக்காக மறிச்சு அந்த அன்பு எவ்வளவு ஆழமானது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5:8 வாசிக்கலாம். நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நினைவுகிறார். ஆமென். அந்த பாவிகளா இருந்த போது ஏசப்பா நம்மளுக்காக மரிச்சிருக்காரு. இதனால அவர் நம்மள வச்சிருக்க அன்பு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நம்மளுக்கு வெளிக்காட்டி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல,
நம்மளுக்கு வர இந்த ஆக்கினை தண்டையில இருந்து நம்மள இருந்து விலக்கி மீட்டிருக்காரு. இல்லைன்னா நம்மளாம் வந்து எங்க போயிருப்போம், அவர் மட்டும் நம்மளுக்காக மதிக்கலனா, அவர் மட்டும் நம்மளுக்காக ஜீவனை கொடுக்கலனா, பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை கொடுக்கலனா நம்மளுக்கு ஆக்கினை தண்டனை தான் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நம்ம செய்கிற பாவத்துக்கும் நம்ம ஆக்கினை தண்டனைக்கு தான் நம்ம தீர்ப்பாயிருப்போம். ஆனா அவர் மறிச்சது நிமித்தம், அவர் நம்ம பாவிகளா இருந்தும் போது மறிச்சு அவர் நம்மளுக்காக அவர் அன்பை வெளிக்காமிச்சிருக்காரு. அன்பு மட்டும் இல்ல, நம்ம அந்த ஆக்கினை தீர்ப்புல இருந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து விடுதலை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம வார்த்தைக்கு நேராக போகலாம். முதலாவது வார்த்தை லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். நம்ம 7 வார்த்தைகள் தெரியும். ஏன் ஏசப்பா வந்து முதலாவது வார்த்தையை இது பேசணும்? என்ன சொல்லிட்டாரு? இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஏசப்பா அந்த 7 வார்த்தைகள் இருக்கு. அந்த 7 வார்த்தையில வேற ஏதாச்சும் வார்த்தைகளை கூட முதலாவது அவர் பேசியிருக்கலாம். ஆனா அவர் எடுத்தவனே இவர்களுக்கு மன்னியும் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே அந்த வார்த்தையை தான் பேசிட்டாரு. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது அந்த சிலுவையில அவ்வளவு பாடுகளை அவர் சுமந்து கொண்டு இருக்கும் போதோ அவர் என்ன இருக்கிறாருன்னா, அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் வந்து சொல்றாங்க, நீ வந்து கிறிஸ்துவானா உன்னையே நீங்க விடுவித்துக் கொள்ளலாமே, நீங்க உங்களை ரட்சித்துக் கொள்ளலாமே அப்படின்னு. அவர் கிறிஸ்து தான். அவர் நம்மளுக்காக அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அவர் நினைச்சிருந்தா அதுல இருந்து விடுவிச்சிருந்தா அவரை ரட்சித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா பிதாவோட சித்தம் நிறைவேறும்படியாக அவர் வந்து அமைதியா இருந்தார் அந்த சூழ்நிலை. அப்ப எல்லா அந்த காவலாளிகளும் சரி, அங்க இருந்து ஜனங்களும் சரி அப்படி பாவம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்களுக்கு தெரியல, அந்த உணர்வு இல்ல. அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து நம்மள வந்து பாவம் நீக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதனால அவரை ரட்சித்துக் கொள்ளல. பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணுன்றதுக்காக தான் வந்து எல்லாவற்றையும் அமைதியா இருந்தார். அப்போ அந்த இடத்துலயும் அவங்களுக்காக இறக்கப்பட்டிருக்காரு. அப்போ ஏன் இயேசுப்பா சிலுவையில நம்மளுக்காக பலியாகணும், நம்மளுடைய பாவங்கள் மீட்கப்படணும், நம்மள அது ரட்சிக்கணும், மன்னிப்பு பெறணுன்றதுக்காக சிலுவையில பலியானாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பாடல அனுபவிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஏன் இயேசுப்பா இந்த வார்த்தையை பேசியிருக்காருன்னா, அப்பயுமே அவங்க மேல பரிதாபப்பட்டு இவங்க இப்படி பண்றாங்களே, அவங்களை மன்னிங்க, இல்லைன்னா அவங்க வந்து எங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ட்டு ஒருவரையும் அங்க இருக்கிற ஜனங்களை இழந்த கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த நேரத்திலயும் முதலாவது வார்த்தை என்ன பேசியிருக்காரு, இதாவே இவங்களை மன்னிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம யாராச்சும் ஒருத்தர் நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம முதலாவது அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு முதலாவது நம்ம போயிடுவோம். யாராச்சும் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க யாராச்சும் குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க இருக்கு நமக்கு அந்த தகுதியே இல்லை. மத்தவங்க நியாயத்திற்கு நமக்கு தகுதியே, நம்மள 1% கூட தகுதியே இல்லை ஏசப்பாக்கு. ஆனா ஏசப்பாக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. அவருக்கு தண்டிக்கிற அதிகாரம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் நினைச்சிருந்து அந்த இடத்துல என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அவர் எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம அந்த இடத்துல முதலாவது வார்த்தையா அங்க இருக்கிற அந்த ஜனங்களும் அந்த பாவப்படுற ஏசப்பா சிலில் அறையறதுக்காக யாரெல்லாம் வந்து பண்ணாங்களோ அந்த ஜனங்களையும் நினைச்சு பரிதாபப்பட்டு என்ன பிதாவிடத்துல கேட்கிறாங்க, அவங்களை தயவாய் மன்னிங்க, அவங்க செய்யறது என்ன என்று தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இரக்கமுள்ளவராக இருந்திருக்காரு. ஏன்னா ஒருவரை இழந்து போக கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த சூழ்நிலையிலும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க சூழ்நிலையிலும் முதலாவது வார்த்தையை அதை பேசி இவங்க மன்னியுங்க என்று நம்ம பார்த்தோம். இப்ப புரியுதான் எதுக்காக ஃபர்ஸ்ட் வார்த்தையா நீங்க அந்த இடத்துலயும் இறக்கப்பட்டு மன்னியுங்க, இவங்களாம் நான் இழந்துடக்கூடாது, பரலோகராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துலயும் மன்னியுங்க என்ற வார்த்தையை பேசிட்டாங்க. இப்ப அந்த வார்த்தைக்குள்ள தேவன் நம்மளுக்கு கற்றுத்தரங்கிறது என்ன, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவது 3 காரியங்கள் வந்து நம்ம இந்த வார்த்தைகள் இருந்து கற்றுக்கொள்ளணும். என்னன்னா முதலாவது கர்த்தர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரா, மன்னிக்கிறவர். நம்ம பார்த்திருக்கோம் அவர் எவ்வளோ மன்னிக்கிற தேவன். வசனங்கள் பார்த்தோன்னா அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு அவர் மன்னிக்கிற தேவன் அப்படின்ட்டு. யாத்திராகமம் 34:7 வாசிக்கலாம். தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் நீர்நிலைகளையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். இங்க 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவரை போட்டிருக்கு. அப்போ நல்ல தெளிவா புரியுது, அவர் நம்மளுடைய பாவங்களை சரி, நம்ம பிதாக்களுடைய பாவங்களையும் பிள்ளைகளுடைய பாவங்களையும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 86:5 கூட என்ன சொல்லிட்டுனா, கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்த
நமக்கு தூரமா இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துலயும் அவர் மன்னிக்கிற தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 55:7 இப்படியாய் பார்க்கிறோம், மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெற்று இருக்கிறாராமா. இப்போ அவர் அவ்வளோ மன்னிக்கிறதுக்கு அவ்வளோ தயை உரிய தேவனா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து தானியேல் 9:10 இப்படியா பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ரெஃபரன்ஸ் இது மட்டும் இல்லை, நிறைய வசனத்துக்கு ஏசப்பா மன்னிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக ஜஸ்ட் சொல்றேன், ரீட் பண்ண டைம் ஆயிடும் அப்படின்றதுக்காக. அதே போல 1 யோவான் 2:2 பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாத பலி அவரை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று எபேசியர் 1:7 இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்கள் நமக்கு உண்டாயிருக்கான். அப்போ ஏசப்பா ரத்த சிந்தனைனால பாவ மன்னிப்பாக மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது காரியம், அவர் அந்த மன்னிப்பு குறித்து சொல்லுகிறதுக்காக அவர் கர்த்தர் மன்னிக்கிறவரா இருந்திருக்காரு. சரி, கர்த்தர் மன்னிக்கிறவரா இருந்திருக்கிறார், அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது, நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், நமக்கு அநேக வசனம் இருக்கு. கர்த்தர் மன்னிக்க இருக்கிறார். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்க போறது, கர்த்தர் மன்னித்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ பைபிள்ல எந்தெந்த இடத்துலாம் தேவன் மன்னிக்கிறவரா இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த காரியம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச காரியம் தான், படிக்க வேணாம். யோவான் 8:1-11 வரை ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, ஏசப்பா ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களமும் பிடிக்கப்பட்டு அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஏசப்பாவை சோதிக்கும் விதமாக ஏசப்பா என்ன கேட்பாங்க, இது மோசே காலத்துல நியாயப்பிரமாணத்துல இந்த மாதிரி பாவம் செய்கிறவர்களை கல் எறிந்து கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏசப்பாவை சோதிக்கிறதுக்காக. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாரு, கீழே குனிந்து தரையில எழுத ஆரம்பிப்பாரு மண்ணில. திரும்ப இவங்க போயாம கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்ப ஏசப்பா தலை நிமிர்ந்து அவங்க பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உங்களில யார் பாவம் செய்யாத இருக்கிறாங்களோ அவங்க முதல்ல கல்லேறிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் மனசாட்சியால் குற்றப்பட்டு உணர்ந்து அங்க இருந்து சிறியோர் பெரியவங்க ஒருத்தரும் அங்க எல்லாரும் போயிருக்காங்க. அப்ப ஏசப்பா திடீர்னு தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அங்க அந்த ஸ்திரீ மட்டும் தான் இருக்காங்க. அப்ப அந்த ஸ்திரீல கேட்பாங்க, அந்த விபச்சார ஸ்திரீல எங்க இருந்து அவங்க குற்றப்பட்டினவங்கள எங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஸ்திரீ சொல்லுவாங்க, அவங்க இல்ல போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப ஏசப்பா அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது, நானும் குற்றப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ இந்த முதலாவது காரியத்தை நம்ம பார்க்க பைபிள் ஏசப்பா மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்ற விபச்சார ஸ்திரீல மன்னிச்சிருக்காரு. ரெண்டாவது காரியம் கூட லூக்கா 7:37-48 வரைக்கும் வசனம் வாசி பார்த்தா அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, அங்கேயுமே ஒரு பரிசேயனோட வீட்டுல, சீமோன் என்ற பரிசேயனோட வீட்டுல ஏசப்பா தங்கி இருப்பாரு. பரிசேயன் அவங்க கேட்டிருப்பா, நீங்க எங்க வீட்டுல தங்குங்க, எங்க வீட்டுல நீங்க தங்கி நீங்க ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது ஒரு பாவையாகிய பெண் அவ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஏசப்பா இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் என்ன பண்ணுவா, பரிமள தைலத்தை எடுத்துட்டு போவான். அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க ஏசப்பாவோட பாதத்துல கண்ணீரால அவங்க பாதத்தை நினைச்சு தனது தலைமுடியால தொலைச்சு புத்தம் செஞ்சு பரிமள தைலத்தை ஊற்றி அந்த மாதிரி காரியங்களை பண்ணுவாங்க. அப்ப அந்த அந்த பரிசையும் கேட்பா, நீர் கிறிஸ்துவனா, அப்போ அந்த பெண் உங்க கால தொடும் போதே அவ எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவன் மனசுல நினைப்பான். அந்த ஏசப்பா உணர்ந்து ஏசப்பா அவன்கிட்ட சொல்லுவாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூவமே சொல்லுவான். என்னன்னா, 2 பேர் கடன்பட்டவங்க 2 பேர் கடன் கொடுத்து ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு. 2 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட 500 தாளந்தோ ஒருத்தர்கிட்ட 50 தாளந்தோ கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பேராலையும் கடன் கொடுக்க முடியல, திரும்ப அந்த கடனை அடுத்து தீர்க்க முடியல. அப்போ அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், அவங்களால அடைக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட கடனை மன்னிச்சிடுறாங்க. இப்போ யார் அதிகமா அன்பு கொடுத்துருப்பா, 500 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டோம்னா 50 ரூபாய் அந்த கடன் மன்னிக்கப்பட்டோம்னா அப்படின்னு கேட்கும்போது அந்த பரிசீலனை சொல்லுவா, 500 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டதுல அவனோட கடன் தான் அதிகமா இருக்கு, அப்ப அவதான் ரொம்ப தேவனுக்கு அன்பு கூறுவா அப்படின்னு. அப்ப ஏசப்பா சொல்லுவாரு, அதே போலதான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ என் பாதத்துல கண்ணீரால துடைக்கல, நீ என் பாதத்தை முத்தம் செய்யல, நீ என் பாதத்தை கழுவல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பாவியான பெண் என் பாதத்தை கழுவி முத்தம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணா, அப்ப யாரோட பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அந்த பெண்ணோட பாவியம். அதனால அந்த இடத்துலயும் அந்த பெண்ணை பார்த்து
பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஏசப்பா சொல்லியிருப்பா. அப்போ இந்த காரியத்துல கூட ஏசப்பா ஒரு பாவியான பெண்ணை மன்னிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அன்பு கூர்ந்ததுனால நம்ம பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவர் மன்னிக்கிறது ஏன்னா இருக்கிறாரு. மூன்றாவது கூட இன்னொரு காரியம் என்ன பண்ணா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், திமிர்வாத காரங்களை பாவத்தை மன்னிக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ ஒரு திமிர்வாத காரனை வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட வந்து இவர் வந்து கேட்பாரு. அப்போ ஏசப்பா வந்து அவங்க வந்து தொட்டு பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அங்க இருக்கிறவங்க ஏசப்பா விசுவாசிச்சாங்க, இவர்கிட்ட கொண்டு வந்தா இவங்க வந்து பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலயும் அவங்க ஏசப்பா மேல விசுவாசிச்சது ஏசப்பா பார்த்து அவங்களோட திமிர்வாத காரனை பார்த்து அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன நம்ம பார்க்கணும், ஏசப்பா மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏன்னா அவர் சொல்கிறவர் மாத்திரம் இல்ல, அவர் செய்தும் காட்டியிருக்காரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அவரை போல நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 காரியம் பார்த்திருக்கோம். முதலாவது கர்த்தர் மன்னிக்கிறவர், கர்த்தர். 2வது கர்த்தர் வந்து மன்னித்தவர் அப்படின்னு பார்த்தோம். 3வதா சொல்லி முடிச்சுறேன், கர்த்தர் மன்னிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் மன்னிக்க சொல்லிட்டார். அப்போ நம்மளுக்கு வந்து சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு, நீங்களும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20-35 வரைக்கும் இந்த இப்போ இன்சிடென்ட் நடக்குது. பேதுரு குறித்து நம்ம பார்த்துருக்கோம். பேதுரு வந்து ஏசப்படத்துல கேட்பாங்க, என்ன கேட்பாருன்னா எத்தனை முறை மன்னிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பா சொல்லுவாரு 7-70 முறை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த இடத்துல அந்த இன்சிடென்ட் என்ன நடக்கும்னா, பேதுரு கேட்பாரு, இந்த மாதிரி என்னோட சகோதரன் வந்து எனக்கு விரோதமா ஏதாச்சும் குற்றம் செஞ்சா அவனை நான் எத்தனை முறை 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்பான். அப்ப ஏசப்பா சொல்லுவாரு, இல்ல நீ 7-70 தரம் மன்னிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஊமையா ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாரு. என்னன்னா, இந்த மாதிரி கடன் ஒருத்தர் வந்து ஒரு ஊழியக்காரருக்கு வந்து கடன் பட்டிருப்பான். அந்த கடன் வந்து அந்த ஊழியக்காரர் வந்து அவன்கிட்ட கேட்பாங்க, நீ வந்து உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு என் கடனை நீ அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்லுமா, என்னால முடியாதானவரே எனக்கு கொஞ்சம் தயவு பாராட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே உன் கடன் வந்து மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்போ அந்த கடன் வாங்கிட போயிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருப்பான் 100 வெள்ளி காசு. அவன் வரும்போது இவன்கிட்ட என்னமோ 500 வெள்ளி காசு என்னமோ கடன் இருப்பான். அதே அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆனா இவன் வழியில போகும்போது அவன்கிட்ட வந்து கடன் வாங்கின 100 வெள்ளி காசை வாங்கணும் ஆப்போசிட்டா வரும்போது அவனை பார்த்து அவனை பிடிச்சு நீங்க கடனை தீர்த்தே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனும் கெஞ்சுவான், என்னால முடியாத ஆண்டவரே கொஞ்சம் தயவு பாராட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படிலாம் முடியாது, நீங்க கடனை தீர்த்தே ஆகணும்னு அவன் பிடிச்சி காவல நிற்பான். இதை பார்த்த முதல்ல கடன் கொடுத்த அந்த ஊழியக்காரன் பார்த்து இதை போய் அவங்க கிட்ட சொல்லும் போது அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப இது பண்ணி அவனை திரும்ப வர வச்சு, சொல்லாத ஊழியக்காரனே உன்னோட கடனை நான் மன்னிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்கிட்ட கடன் வாங்குறதை நீ மன்னிக்காம போயிட்டே அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப அவனோட கடனை தீர்க்க மட்டும் அவனை பாத்ரூம் பண்ணான்னு நம்ம எதிர்த்துல பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு வசனத்தை வாசிக்கா, மத்தேயு 18:35. அவர்கள் தங்கள் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறார்கள் என்றால் என் பரமபிதாவே உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப ஆண்டவர் அழகா சொல்லிருக்காரு, தன் சகோதரி செய்த தப்பிதங்களை நீங்க மனப்பூர்வம் மன்னியாம போனீங்கன்னா நானும் பரமபிதாவும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப அழகா தெளிவா சொல்லிட்டாரு ஆண்டவர், நம்மளும் மன்னிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு வசனங்களை கூட நிறைய வசனங்கள் இருக்கு. மார்க் 11:25-26 கூட அழகா சொல்லியிருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது ஒருவருக்கு ஒருவர் குறைபாடு வந்தால் அவனுக்காக மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்று மத்தேயு 6:14 கூட மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு எபேசியர் 4:32 கிறிஸ்துவுக்கு தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலோசியர் 3:13 கூட கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நம்மளும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா, மன்னிக்கிறவரா இருக்கணும். இந்த 3 காரியங்கள் தான் இந்த முதலாவது வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். கர்த்தர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார், கர்த்தர் நம்மளுக்கு மன்னிக்க சொல்றாரு. அப்போ நம்மளும் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்மளும் ஒரு விசை யார் மேலாச்சும் நான் கசப்பை வச்சிருக்கிறேன், யார் மேல நான் விரோதத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்து உண்மையா இந்த வார்த்தையை உணர்ந்து அப்போ அவங்க மேல இருக்கிற கசப்புகள் விரோதங்கள் எல்லாவற்றையும் வந்து அவங்களை மன்னிக்கிறவங்க. நம்ம பேச்சுவார்த்தைக்காக நம்ம இதெல்லாம் வசனங்கள் கேள்விப்படுறோம் அடிக்கடிக்கு. நம்மளாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவோம், பேச்சுவார்த்தைக்காக மனுஷன்னு சொல்லிட்டு அந்த கசப்புகளையும் அந்த வைராக்கியங்களையும் இருதயத்துல வச்சுருக்காங்க.
ஆனா இந்த சொல்லுக்கு மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா. நம்ம என்னதான் அந்த இதயத்துல கசப்புகளை வச்சுட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு நல்ல விதமா அவங்க மனுஷன்னு சொன்னா அது மன்னிப்புக்கு ஈடாகாது. அப்ப மனப்பூர்வமாய் நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கணும். ஏசப்பா எப்படி வந்து அந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறோம், அதுக்கு விட்டு கொடுக்கணும். அப்பா நான் மன்னிக்கிறேன், மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். அந்த அன்பை வந்து மத்தவங்க நம்மளுக்குள்ள பார்க்கணும். நம்ம மன்னிக்கிறதுனால மத்தவங்க அந்த அன்பை நம்மளுக்குள்ள பார்க்கறதா இருக்கணும். அந்த சுபாவத்துக்கு நம்மளுக்கு விட்டு கொடுக்குறவர்களா இருக்கணும். அதனால இந்த வசனங்களை தியானிக்கிறது மட்டுமல்ல, பின்பற்றவர்களா நம்ம இருக்க வேண்டும். இந்த காரியங்களை தான் இந்த எல்லா வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் ஒரு திருமணத்தை எடுக்கலாம். அப்பா இந்த வார்த்தையை நீங்க அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஒருவேளை யாருனாச்சும் எங்களுக்கு கசப்புகள் வைராட்டிகள் கோபங்கள் இருக்குமானால் அதை நீங்க எங்களுக்கு உணர்த்துங்க, அவங்கள மன்னிக்க எங்களுக்கு நீங்க திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திருமணத்தை எடுக்கலாம். இந்த வார்த்தையை வந்து பேசுகிறதுக்கு தேவன் தயப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களை மன்னிக்க